வெல்கம் டு மை சேனல். இந்த சேனலில் ஆன்லைன் சம்மந்தமான வேலைகள், ஆன்லைனில் நாங்கள் வேலை பார்க்கக்கூடிய தளத்தில் உள்ள அப்டேட்ஸ் எல்லாத்தையும் உடனே வீடியோவாக நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம். நாங்கள் வேலை பார்க்கக்கூடிய தளத்தில் நீங்களும் இணைஞ்சிருந்தீங்க அப்படின்னா இந்த சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் கொடுக்குற தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. என்னோடய வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேர நோட்டிஃபிகேஷன் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஆன்லைன் வேலைகள் லாபகரமானது மற்றும் கவனமாக செய்யக்கூடியது. இதில் குறிப்பிடப்படும் வேலைகளில் இணைவது எந்தவித கட்டாயமும் இல்லை. முழுக்க உங்கள் விருப்பம் சார்ந்தது மட்டுமே. இப்படி ஒரு வேலை உள்ளது என்பதை மட்டுமே நான் பகிர்கிறேன். முதலீடு செய்யும் முன் நன்கு ஆலோசித்து முடிவு செய்யும். இணைவதும் விலகுவதும் உங்கள் விருப்பம் சார்ந்தது. இன்றைக்கி நாம் பார்க்க வந்திருக்கிற கம்பெனியோட அப்டேட் என்ன அப்படின்னா, பார்க்க வந்திருக்க கம்பெனியோட நேம் வந்து பார்த்திங்கன்னா எஸ்பிஓவோட லேட்டஸ்ட் அப்டேட் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த அப்டேட் வந்து டேட் பார்த்திங்கன்னா 3/9 ஓகேங்களா. இன்றைக்கி தான் வந்துச்சு. டைமிங் வந்து பார்த்திங்கன்னா 7/4. இது எதுக்கு நான் இவ்வளோ நோட்டிஃபையாக நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த வீடியோவை நீங்கள் எத்தனை நாள் கழிச்சுனாலும் பார்க்கலாம். அப்போ இந்த அப்டேட்ஸ் வந்து என்றைக்கு கம்பெனியில் கொடுத்துருக்குறாங்கங்கிறது உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் நான் டேட்டோட மென்ஷன் பண்ணி சொல்கிறேன். ஓகேங்களா. இந்த வீடியோக்குள்ளே முழுசாக போகிறதுக்கு முன்னாடி என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க. ஓகேங்களா. நான் சொல்கிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே கிடைக்க நோட்டிஃபிகேஷன் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்குள்ள டாபிக்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஒர்க் ஸ்டார்ட் டேட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது நீங்கள் எப்படி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டீம் செலக்ட் பண்ணியிருக்கீங்க. அதாவது சேல்ஸ் டீம், ப்ரமோஷன் டீம்னு 2 டீம் செலக்ட் பண்ணியிருக்கீங்க. இந்த 2 டீமில் உள்ளவங்களுக்கும் என்னென்ன டேட்டில் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத அவங்க வந்து உங்களோட டேஷ்போர்டில் ஷோ பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. நீங்கள் உங்களோட வெப்சைட்டை லாகின் பண்ணிவிட்டு டேஷ்போர்டுக்குள்ளே போனீங்கன்னா உள்ளே வந்து டேட் வந்து ஷோ ஆகும். என்ன டேட் காட்டுதோ, இப்போ 4ஆம் தேதின்னு காட்டுச்சுன்னா அவங்க எல்லோரும் 4ஆம் தேதியிலேருந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணணும். 5ஆம் தேதி காட்டுச்சுன்னா 5ஆம் தேதி. ஓகேங்களா. என்னென்ன டேட் கொடுத்துருக்கோ அன்னைக்கு மட்டும் லாகின் பண்ணுங்கள். மற்ற டேட்டில் லாகின் பண்ணாதீங்க. ஏன்னா பேட்ச் வைஸாக தான் ஒர்க்கு நடக்க போகுது. ஓகேங்களா. இந்த பேட்ச் வைஸ் கோயிங் டு ஒர்க் ஃபஸ்ட். எதுக்காக பேட்ச் வைஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா, எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே நேரத்தில் லாகின் பண்ணும்போது நம்ம நிறைய பிரச்சனைகளை இஷ்யூ பண்ணியிருக்கோம். விட்ரா கொடுக்கும் போதும் சரி, அதே மாதிரி ஒர்க் முதல்ல ஸ்டார்ட் பண்ணும் போதும் சரி, ஒரே நேரத்தில் எல்லோரும் போகும்போது என்ன ஆகும், நம்மளோட வெப்சைட் ஸ்லோவாகும், அடுத்தடுத்து ஒர்க் பண்ண முடியாது, ஹேங்க் ஆகும். உடனே வந்து அவங்க வந்து எல்லோரும் வெளில வாங்கன்னு மெசேஜ் போடணும். இதெல்லாம் தவிர்க்கிறதுக்காக தான் பேட்ச் வைஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா. இந்த பேட்ச் வைஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஸ்லோ ஆகிற வெப்சைட் வந்து இதாகும். அது மாதிரி சிலர் வந்து நம்மளுக்கு வந்து இது சீக்கிரமாக வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறாங்களே அப்படின்னு நினைக்கலாம். இது வந்து டெமோ ஒர்க் தான். ஓகேங்களா. டெமோ ஒர்க்னால் நம்ம ஃபியூச்சரில் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு டெமோ தான் இது. 20 days வரைக்கும் பண்ணுற ஒர்க்கு ஃபுல்லாமே டெமோ ஒர்க்கு தான். சரிங்களா. 20ஆம் தேதி வரைக்கும். அதுக்கப்புறம் தான் ரியலாக வந்து எப்படி ஒர்க் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்து சொல்லுவாங்க. இந்த ஒர்க்குக்கான பேமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் எவ்வளோ என்னன்னு சொல்லலை. அந்த சொன்னதுக்கப்புறம் அதையுமே நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஓகேங்களா. என்ன டைப் ஆஃப் ஒர்க் இருக்கும் அப்படின்னா, இப்போ ஒரு கம்பெனி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, அவங்க கம்பெனிக்குள்ளே அவங்களோட வீடியோஸை பார்க்குறதாகட்டும், இது பண்ணுறதாகட்டும், இவ்வளோ பேர் இந்த டைமில் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அவ்வளோ பேரை அந்த கம்பெனிக்கு அந்த டைமில் கொண்டு போய் சேர்க்குறதுக்கான ஒர்க்காக கூட இருக்கலாம். ஓகேங்களா. ஒவ்வொரு விதமான ஒர்க்கு அது எப்படிங்கிறத சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு வந்து எல்லாமே வீடியோஸாக வரும். நானும் உங்களுக்கு வந்து அப்பப்போ ஒர்க்கு நடக்கும்போது எப்படி அதில் ஒர்க் பண்ணணுங்கிறத வீடியோஸ் எடுத்து உங்களுக்கு கொண்டு வரேன். சரிங்களா. ரீஃபண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்தவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு. ரீஃபண்ட் ரிக்வெஸ்ட்டோட அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ரீஃபண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் மேபி, அதாவது இப்போ இல்லை, ஃபஸ்ட்டு ரீஃபண்டுக்கு அப்ளை பண்ணி யாருக்கு அக்ரிமெண்ட்டு போச்சோ, யாரெல்லாம் சைன் பண்ணி திரும்ப அனுப்புனீங்களோ அவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரீஃபண்ட் வந்து போக ஆரம்பிச்சிருச்சு. ஓகேங்களா. அது போனோடனே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுற முடியாது. நீங்கள் எப்படி வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் வாங்குறதுக்கு ஒரு மெயில் வந்துச்சோ, நீங்கள் ரீஃபண்ட் ரிசீவ் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறதுக்கு இன்னொரு மெயில் கம்பெனியிலேருந்து வரும். மொத்தம் 2 மெயில். ஓகேங்களா. இந்த 2 மெயிலையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி அனுப்பிச்சி தான் ஆகணும். அந்த மெயிலில் கேட்குற டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்கணும். அதாவது உங்களுக்கு என்ன டேட்டில் வந்து பேமெண்ட் வந்திருக்கு,
அந்த மாதிரி இவ்வளோ ரூபா வந்து இவ்வளோ டிடெக்ஷனோட வந்திருக்கா அப்படிங்கிறத அதில் மென்ஷன் பண்ணி நீங்கள் வந்து ரிட்டன் அனுப்பணும். ஓகேங்களா? அந்த ரிட்டன் அனுப்புனா தான் நீங்கள் ஒர்க் பண்ண பேமெண்ட்டை கம்பெனி கொடுக்கும். இல்லைன்னா நீங்கள் ஒர்க் பண்ண பேமெண்ட் கிடைக்காது. உங்களுக்கு ஒர்க் பண்ண பேமெண்ட் அதிகமாக இருக்குது, எனக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ரீஃபண்டு நீங்கள் வாங்கின உடனே உங்களுக்கு வந்து மெயில் வந்தோடனே நீங்கள் அந்த மெயிலை வந்து ஃபில்அப் பண்ணி நீங்கள் திரும்ப கம்பெனிக்கு அனுப்பணும். சரிங்களா? அதை ப்ராப்பராக பண்ணால் மட்டும்தான் உங்களோட ஒர்க்கிங் பேமெண்ட்டை நீங்கள் வாங்க முடியும், இல்லைன்னா வாங்க முடியாது. ஓகேங்களா? வித்ட்ராயல் ரிக்வெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் வந்து அடுத்ததாக, ஏன்னா செப்டம்பர் 10க்குள்ளே முடிக்கிறதா சொல்லியிருந்தாங்க. ஆனால் கண்டிப்பாக செப்டம்பர் 10க்குள்ளே இப்போ கொடுத்த வித்ட்ராயல் வந்து முடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா எஸ்பிஓவோட இந்த இதுக்கு வந்து, அதாவது ஆன்லைன் இதுக்கு எவ்வளோ பேர் வந்து ஓகேன்னு சொல்லுவாங்க, எத்தனை பேங்க் வந்து அதை அக்செப்ட் பண்ணும், அதில் நிறைய ட்ராபேக்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. பேமெண்ட் வரும், ஆனால் டிலே ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் வித்ட்ராயல் ரிக்வெஸ்ட் கொடுத்த எல்லாருக்கும் பேமெண்ட் கிடைக்கும். ஒரு 2-3 வீக்ஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பிளாக் அண்ட் சஸ்பெண்ட் ஐடி அக்கௌண்ட். இதுதான் ரொம்ப மெயினான விஷயம். நிறைய பேர் வந்து பிளாக் ஆகிடுச்சு, சஸ்பெண்ட் ஆகிடுச்சிங்கிறவங்க எல்லாருமே வந்து நம்ம வந்து கமாண்டருக்கு ஒரு மெசேஜ் பண்ண சொன்னாங்க. எப்போன்னா ஆகஸ்ட் 6 அன்னைக்கு. ஓகேங்களா? அந்த ஆகஸ்ட் 6 அன்னைக்கு யார் பண்ணாங்களோ அந்த அந்த 5 to 6 2 நாளில், அந்த 2 நாளுக்குள்ளே யார் மெசேஜ் பண்ணியிருந்தீங்களோ அவங்களோடது எல்லாமே கம்பெனிக்கு அனுப்பி உங்களுக்கு வந்து அது வந்து ஓகே ஆகி வந்துடும். அப்படி இல்லை, நான் வந்து லேட்டாக தான் அனுப்பினேன், 7ஆம் தேதிக்கு மேலே அனுப்பினேன்னா 7ஆம் தேதிக்கு மேலே அனுப்பின எதையுமே எடுத்துக்க மாட்டாங்க. ஓகேங்களா? அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. 6க்குள்ளே அனுப்பினா மட்டும்தான் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அதுக்கு தான் எஸ்பிஓட நோட்டீஸ் போட கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கன்னு அவங்க சொல்கிறாங்க. நாங்களும் அப்பப்போ வீடியோவாக போடுறோம். இந்த வீடியோவையாச்சும் நீங்கள் முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் கேட்டால் தான் நீங்கள் எதுலேயுமே தவறு பண்ணாமல் கரெக்டாக எஸ்பிஓவில் ஏர்ன் பண்ண முடியும். ரீஃபண்ட் கொடுத்துருந்தீங்கன்னா ரீஃபண்ட் அமௌண்ட்டை கரெக்டாக வாங்க முடியும், உங்களோட ஒர்க்கிங் பேமெண்ட்டையும் வாங்க முடியும். ஓகேங்களா? இந்த வீடியோவை முழுசாக பார்த்த எல்லாத்துக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றி. இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக என் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் கொடுங்க. என் சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.